வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது பிளஜரிசம் டைப்ஸ், அதோட லெவல்ஸ், அப்புறம் எப்படி இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் எல்லாமே. இந்த வாட்டி ஆகஸ்ட் 2024ல நிறைய ஷிப்ஸ்ல இந்த டாபிக் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ பிளஜரிசம்னா என்ன? Is the act of using someone else's work, ideas, or words without properly acknowledging the original source. ரிசர்ச் பேப்பர் எழுதும் போது நம்ம எந்தெந்த ரிசர்ச் பேப்பர், மற்ற ரிசர்ச் பேப்பர்ல இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், அதை நம்ம எழுதுறோம். நம்மளதுல அதை யூஸ் பண்ணும்போது நம்ம யார் இதுல இருந்து எடுத்தோமோ அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் மெயினா. நம்ம அந்த மாதிரி பண்ணலன்னா அது வந்து தப்பு. ஓகேவா? So it is considered a serious ethical violation in both academic and professional settings because it involves taking credit for someone else intellectual property. See, அவங்க திங்க் பண்ணி அவங்களோட ஐடியாஸை வந்து நம்மளோட அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் பண்ணாம, கிரெடிட்னா என்னன்னா நம்ம எங்க இருந்து எடுத்தோம், எந்த ரிசர்ச் பேப்பர், எந்த புக்ல இருந்து எடுத்தோன்றதை நம்ம அதுல சொல்லிடணும். அதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் பண்றது. அதுதான் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைட்டேஷன்ஸ். பிளஜரிசம் பத்தி தெரியணும்னா இந்த சைட்டேஷன் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சைட்டேஷன்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒரு டாபிக் செலக்ட் பண்ண உடனே, இல்ல டாபிக் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு எதனா ஒரு டாபிக் பத்தி யோசிச்சிருப்போம்ல, அது சம்பந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் எல்லாம் பார்ப்போம். அதுதான் நம்ம ரிலேட்டட் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவோம். அதை நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும் போது சில பாயிண்ட்ஸ், சில ஐடியாஸ் எல்லாம் நம்மளோட ரிசர்ச் பேப்பருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்ல, அததான் நம்ம அதுல எதுல இருந்து எழுதணும்ன்றது எழுதுறோம்ல, அதுதான் சைட்டேஷன். இப்ப இந்த ஆத்தர் தான் நான் எழுதியிருக்கேன், அதுதான் சைட்டேஷன். இதுக்கு சில ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. நம்ம எம்எல்ஏ, ஏபிஏ, சிகாகோ ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்டைல்ஸ்ல எழுதணும் நம்ம. ஓகேவா? Citation is the practice of acknowledging the sources of information and ideas that we use in our work. அதுதான் citation. நம்ம அங்கிருந்து எடுத்து எழுதியிருக்கோம், அவங்களுக்கு citation பண்ணியிருக்கோம். இந்த ரிசர்ச் பேப்பர்ல நம்ம பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம், இது நம்ம ரிசர்ச் பேப்பர்ல காட்டணும். ஓகேவா? எதுக்காக இந்த சைட்டேஷன் முக்கியம்னா கிரெடிபிலிட்டி இருக்கும். நம்ம பண்ற ரிசர்ச் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, இத பத்தி முன்னே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ரிசர்ச்சே நம்ம சேம் திங் நம்ம பண்ணக்கூடாது, அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசா கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம பண்ணணும். ஓகேவா? எக்ஸிஸ்டிங் முன்ன நடந்த ரிசர்ச்சே திரும்பி பண்றது அது ரிசர்ச்லயே வராது. நம்ம வந்து புதுசா பண்ணணும் அதுல இருந்து. பட் அவங்க பாயிண்ட்ஸ், அவங்க ஐடியாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட், அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னா, இட் கிவ்ஸ் கிரெடிட் டு த ஒரிஜினல் ஆத்தர்ஸ் அக்னாலஜிங் தேர் ஐடியாஸ் அண்ட் ஒர்க். ஓகேவா? அவங்க ஐடியாஸ்க்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். டிரான்ஸ்பரன்சினா என்னன்னா, இட் லெட்ஸ் லீடர்ஸ் யூஸ் வேர் வி காட் அவர் இன்ஃபர்மேஷன். நம்ம ரிசர்ச் பேப்பர் நாளைக்கு ஒருத்தவங்க படிக்கும் போது அவங்களுக்கு தெரியணும் நம்ம இங்க இருந்து எடுத்திருக்கோம், இல்ல அது ரிலேட்டடா அவங்களுக்கு வேற எதனா இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் நம்ம அவங்க அந்த ரிசர்ச் பேப்பர்ல கத்துக்கலாம். ஓகேவா? சோ ஒரு சைட்டேஷன் எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு கிரெடிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி. கிரெடிபிலிட்டினா நம்ம பண்ற ரிசர்ச் கரெக்ட் தான், இப்ப தேவைப்படுற ஒரு ரிசர்ச் தான், ரிலையபிளா இருக்கும். நெக்ஸ்ட், அக்கௌண்டபிலிட்டி. ஒரிஜினல் ஆத்தர் அக்னாலஜிங், அவங்களுக்கு நம்ம வந்து அக்கௌண்டபிள் பண்ணணும், நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நெக்ஸ்ட், டிரான்ஸ்பரன்சி. நம்ம எங்க இருந்து எடுத்தோன்றத கரெக்டா நம்ம சொல்லிடணும். இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், when you cite your source. இப்போ ரிசர்ச் பேப்பர் நான் எழுதிட்டு இருக்கும் போது எப்படி நான் எழுதுறேன்னா, ஆத்தர் நேம், டைட்டில் ஆஃப் த ஒர்க், பப்ளிகேஷன் டேட், பேஜ் நம்பர், இஃப் அப்ளிகபிள் வேணும்னா பேஜ் நம்பர் ஆட் பண்ணலாம், பப்ளிஷர் ஆர் வெப்சைட், இதெல்லாம் நம்ம வந்து எழுதணும். இப்போ எதனா ஒரு கோட்ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் நான் எழுதி எடுத்திருக்கேன்னா நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோன்றத நம்ம அங்க சொல்லணும். ஓகேவா? இப்போ ஏபிஎஸ் ஸ்டைல்ல எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? பின்னாடி இதை பத்தி இருக்கு, நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், சிகாகோ ஸ்டைல்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இது வந்து எம்எல்ஏ ஸ்டைல். ஓகேவா? நெக்ஸ்ட், வேஸ் டு அவாய்ட் பிளேஜரிசம். எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம்? ஓகே, கோட்டிங். யூஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் வித் கொட்டேஷன் மார்க்ஸ் அண்ட் கிவ் கிரெடிட் டு த ஒரிஜினல் ஆத்தர். இப்போ நான் என்னோட ரிசர்ச்ல இன்னொரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து ஒரு ஐடியாஸ் எடுக்கிறேன், அதை எப்படி எழுதலாம்னா, இப்போ ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல எப்படி இருக்குன்னா, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட், நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கிறார். இப்போ இதை வந்து நான் என்னோட கோட்ஸை வந்து நான் இதுல ஆட் பண்ண போறேன். இப்போ நான் எப்படி ஆட் பண்ணும், ஆஸ் நெல்சன் மண்டேலா ஃபேமஸ்லி செட், இந்த மாதிரி கோட்ஸ்ல நான் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி கோட்ஸ்ல போட்டுட்டு மண்டேலா எப்ப 2003 பேஜ் 15 இந்த மாதிரி நான் வந்து அவருக்கு சைட்டேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பேப்பர்ல பிளஜரிசம் வராது. ஓகேவா?
நோட். இப்ப ஏபின்றது என்னது? அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். include the author's last name and year in parenthesis. இதுல என்ன இருக்குன்னா ஆத்தரோட லாஸ்ட் நேம், நெல்சன் மண்டேலா இல்லையா, மண்டேலா, அதுக்கப்புறம் அவரோட இயர் இருக்கு. நம்ம வேணும்னா பேஜ் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஏபிஎஸ்டி, அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். ஓகே, இதை பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். ஏபிஎஸ்டி. ஓகே, இப்போ பேராஃப்ரேசிங் பண்றது. நம்ம இப்போ வந்து பேராஃப்ரேஸ்னா அங்க இருக்கிற வேர்ட்ஸே நம்ம வேற மாதிரி, நம்ம வேற வேர்ட்ஸ் அதே என்ன அங்க சொல்ல வருதோ அதே தான் இருக்கும், பட் நம்ம வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்தி உள்ளது. பேராஃப்ரேசிங். Paraphrasing involves putting someone else's ideas into our own words. Okay, but the underlying concept still belongs to the original author. Original text. The quick brown fox jumps over the lazy dog. இது original text. இது paraphrased text ல a fast brown fox leaps over a sluggish dog. But அர்த்தம் ரெண்டும் சேம் தான். பட் நான் என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கேன். இப்படி நம்ம எழுதினா கூட நம்ம அதை சைட்டேஷன் பண்ணிடணும். சைட்டேஷன்னா எங்க இருந்து அது எடுத்தோம். ஓகேவா? இது வந்து எம்எல்ஏ ஸ்டைல்ல இருக்கு. எம்எல்ஏ ஸ்டைல் எப்படி இருக்கும்னா இன்க்ளூட் த ஆத்தர்ஸ் லாஸ்ட் நேம் அண்ட் பேஜ் நம்பர் இருக்கும். இதுல பேஜ் நம்பர் இருக்கும், அதுல இயர் இருக்கும். ஏபிஎஸ் ஸ்டைல்ல இயர் இருக்கும், இங்க பேஜ் நம்பர் இருக்கும். இது எம்எல்ஏ ஸ்டைல். ஓகே, நெக்ஸ்ட் சம்மரைசிங். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து சின்னதா சுருக்கி எழுதுவோம், அதுதான் சம்மரைசிங். So condense to make something shorter. The main ideas from your source into a shorter version. Again giving credit to the original author. அந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணி எழுதும் போது கூட நம்ம எங்க இருந்து அதை எடுத்திருக்கோன்றத நம்ம எழுதிடும், சைட்டேஷன் பண்ணிடணும். இப்போ ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா, the process of photosynthesis is crucial for plants as it allows them to convert sunlight into energy. This process involves the absorption of sunlight by chlorophyll, which then facilitates the conversion of carbon dioxide and water into glucose. இது எழுதுனது ஸ்மித் 2022. இப்ப சம்மரைஸ்டு டெக்ஸ்ட்ல photosynthesis enables plants to convert sunlight into energy, producing glucose and oxygen from carbon dioxide and water. சேம் தான், என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல சுருக்கி நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ ஸ்மித் இதுல எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியாஸ் ஆர் தியரி. சம்டைம்ஸ் வேற யாருனோட ஐடியாஸ் நம்ம வேற எதனா ரிசர்ச் பேப்பர்ல அதை எடுத்தாலும் அதையும் நம்ம சைட்டேஷன் பண்ணணும். அப்புறம் விஷுவல்ஸ், சார்ட்ஸ், கிராஃப்ஸ், இமேஜஸ், இதுல நம்ம சைட்டேஷன் பண்ணணும். எங்க இருந்து எடுத்திருக்கோன்றத நம்ம அங்க போட்டுருணும். அது அப்பதான் நமக்கு பிளஜரிசம் வராது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பிளஜரிசம். என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு? டைரக்ட் பிளஜரிசம்னா காப்பிங் சம்ஒன் எல்ஸ் ஒர்க் வேர்ட் ஃபார் வேர்ட் வித்தவுட் கிவிங் கிரெடிட். அப்படியே எழுதியாச்சு, அவங்களுக்கு கிரெடிட்டே கொடுக்கல, அது பேரு டைரக்ட் பிளஜரிசம். Next, self-plagiarism. Reusing our own previously submitted work without permission or proper citation. நம்ம ஒர்க்கே எழுதுனப்ப சைட்டேஷன் பண்ணும், அதுவும் இங்க பண்ணாம அப்படியே நம்ம இதை காப்பி அடிச்சா அது பேர் செல்ஃப் பிளஜரிசம். நெக்ஸ்ட் mosaic plagiarism. Piecing together phrases or ideas from different sources without proper attribution, even if the words are not exactly copied. நிறைய ரிசர்ச் பேப்பர்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எழுதினாலும் சைட்டேஷன் பண்ணணும், அதையும் பண்ணலனாலும் அது பேர் mosaic plagiarism. Next, accidental plagiarism. Unintentionally failing to cite sources correctly. நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த இடத்துல, unintentional, தெரியாம நம்ம பண்ணி எழுதுறதுல மறந்துட்டோம். Accident, which can happen due to ignorance or careless note taking. Next, paraphrasing plagiarism. என்னன்னா rewriting someone else's ideas too closely to the original without giving credit. Paraphrase பண்ணிக்கிறது, வேற மாதிரி எழுதிக்கிறது, ரீரைட் பண்ணி எழுதிக்க, பட் ஐடியா சேமா தான் இருக்கும். ஓகேவா? அதுவும் வந்து ஒரு வகையான பிளஜரிசம். நெக்ஸ்ட், இப்ப இதை வந்து டிடெக்ட் பண்றதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பிளஜரிசம் டிடெக்ஷன் சாஃப்ட்வேர், அது டர்னிட்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய சில இது பே பண்றது. ஓகே, சில யூனிவர்சிட்டிஸ் அவங்களுக்கே வச்சிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண உடனே அதை செக் பண்ணி பாக்குறது. So Turnitin, இது widely used in academia for detecting plagiarism and checking originality. Next, Grammarly, இது ரொம்ப important, known for grammar checks but also offers a plagiarism detection feature. Next, Qtext provides both free and pro versions of plagiarism checking. So these tools scan documents and highlight sections that match other sources to ensure originality. Okay, இது நம்ம இப்ப நம்ம ரிசர்ச் பேப்பர் நம்ம பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இதுல டிடெக்ஷன் சாஃப்ட்வேர்ல நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கணும் எவ்வளவு பிளஜரிசம் ஆயிருக்கு, செக் பண்ணணும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். இதுல பெர்சன்டேஜ் காட்டும். ஓகே, அந்த பெர்சன்டேஜை பொறுத்து நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணணும்.
நெக்ஸ்ட் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன் இந்தியா யூனிவர்சிட்டிஸ் ஜென்ரலி ஹேவ் ஸ்பெசிபிக் பாலிசிஸ் ரிகார்டிங் அக்செப்டபிள் லெவல்ஸ் ஆஃப் பிளஜரிசம் அண்ட் டிசர்டேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ 15% இருந்து கம்மியா இருந்தா இட்ஸ் ஓகே, கொஞ்சம் அக்செப்டபிள். பட் ரொம்ப கரெக்டா இருக்கணும்னா 5 to 10% இருந்தா மட்டும்தான் கரெக்டா. இது சில யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த பர்சன்டேஜ் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப யூஜிசி அதே மாதிரி 2018ல ரெகுலேஷன்ஸ் ஆன் கர்பிங் பிளஜரிசம் இன்க்ளூட். அவங்க வந்து பிளஜரிசம் கம்மி பண்றதுக்கு சில இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. யூஜிசி 2018ல என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பிளஜரிசம் டிடக்ஷன் mandates the use of plagiarism detection software for research work and thesis. நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளஜரிசம் லெவல்ஸ் அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. லெவல் 0, லெவல் 1 அந்த மாதிரி இருக்கு. இங்க அப் டு 10%ங்கிறது மைனர் கேஸ், பாசிபிளி வித் வார்னிங்ஸ் ஆர் ரிவிஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மிதான், இல்ல நிறைய இருக்காது. above 10 to 40% இது அக்செப்டபிள், ஓகே. above 10 to 40% மேஜர் தான் அது. ஸோ லீடிங் டு ரீசப்மிஷன் பண்ணணும். சம்டைம்ஸ் ரொம்ப 30% கிட்ட வந்துச்சுன்னா கேன்சலே ஆயிடும். above 20% கஷ்டம் தான். நெக்ஸ்ட் above 40% சிவியர், கன்சிடர்ட் as plagiarism leading to rejection or disciplinary actions. நெக்ஸ்ட் plagiarism monitoring committee கொண்டு வரணும்னு சொன்னாங்க. requires institution to set up a committee to oversee plagiarism checks and handle disputes. Training, institute should provide training to students and faculty on academic integrity and plagiarism. plagiarism பத்தி பசங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுக்கணும். இந்த டிடெக்ஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பெனாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு. பெனாலிட்டிஸ் இன் கேஸ் ஆஃப் பிளஜரிசம் இந்த சப்மிஷன் ஆஃப் தீசிஸ் அண்ட் டிசர்டேஷன், இது யூஜிசியோடது. ஓகே, அவங்க ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும்போது இதெல்லாம் சொன்னாங்க. இந்த லெவல் ஆஃப் பிளஜரிசம்க்கு இந்த மாதிரி பெனாலிட்டிஸ் இருக்கு. லெவல் 0னா ஒர்க்ஸ் வித் சிமிலாரிட்டி அப் டு 10% வரைக்கும். மைனர் சிமிலாரிட்டிஸ் ரொம்ப இல்லை. அங்க மைனர் சிமிலாரிட்டிஸ்னா மத்த பண்ண ஒரு ரிசர்ச்ல இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் மட்டும் ஒத்து போகுது, அது வந்து மாறாம இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி இருக்கு. லெவல் 1 இருந்துச்சுன்னா ஒர்க்ஸ் வித் சிமிலாரிட்டிஸ் அபவுட் 10%ல இருந்து 40% வரைக்கும். இது எப்படின்னா டிடெக்ஷன் சாஃப்ட்வேர் போட்டு அது காட்டும். அதை போய் எல்லா வெப்சைட் எல்லா ரிசர்ச் பேப்பர்ல இருந்தும் செக் பண்ணும். போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் போய் எல்லாத்துலயும் செக் பண்ணி அந்த ஐடியாஸோ இல்ல நம்மளோட வேற டைம்ஸ்லாம் நமக்கு இருக்கலாம், இதுல எதனா ஒண்ணு இருந்துச்சுன்னா அது பெர்சன்டேஜ் காட்டும். இந்த லெவல் ஆஃப் பிளஜரிசம் இருக்கு, இந்த லெவல் ஆஃப் காப்பிங் இருக்கு, இந்த லெவல் ஆஃப் காப்பிங்ல வந்து சைட்டேஷன் ப்ராப்பரா பண்ணாம இருக்கு. நம்ம காப்பிங் பண்ணியிருந்தாலும் ப்ராப்பர் சைட்டேஷன் பண்ணியிருந்தா நமக்கு பிளஜரிசம் காட்டாது. So, works with similarities about 10 to 40%, such students will be asked to resubmit a revised script. Okay, அதுக்கு within a stipulated period not exceeding 6 months. Next, level 2 now 40 to 60%, such students shall be banned from submitting the revised script for a duration of 1 year. 1 year வரைக்கும் பண்ணவே முடியாது. level 3 இருந்துச்சுன்னா similarities about 60%, such a student registration for that program shall be cancelled. இந்த அளவுக்கு நம்ம வந்து 60%க்கு மேல போச்சுன்னா ஃபுல்லாவே அது காப்பி அடிச்சு பண்ணது, சரியாவே சைட்டேஷன் பண்ணல, அப்பதான் இவ்ளோ காட்டும். ஓகேவா, நம்மளோட ரிசர்ச் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஓன் ஐடியாஸ் நம்ம தாட்ஸும் அதுல இருக்கணும். இல்ல மத்த ஐடியாஸ் கொஞ்சம் எடுத்தாலும் அதுக்கு ப்ராப்பரான சைட்டேஷன் நம்ம கரெக்டா கொடுக்கணும், அவங்களுக்கு கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பெனாலிட்டிஸ் இன் கேஸ் ஆஃப் பிளஜரிசம் இன் அகடமிக் அண்ட் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸா இருந்துச்சுன்னா லெவல் 0 மைனர் சிமிலாரிட்டிஸ், இங்க நோ பெனாலிட்டி. ரிசர்ச் பப்ளிகேஷன் அகடமிக் இல்ல. Level 1 10 to 40% shall be asked to withdraw the manuscript. withdraw பண்ணிட்டு திரும்பி அவங்க வேற எதனா பண்ணுவோம். மேனுஸ்கிரிப்ட்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ரிசர்ச் பேப்பர் நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம திரும்பி ஒரு ரிவ்யூக்கு அனுப்புவோம், அதுதான் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் above 40 to 60% இருந்தா shall be asked to withdraw manuscript, shall be denied to right to 1 annual increment, shall not be allowed to be a supervisor to any new master's PhD student or scholar for 2 years. Similarity above 40 to 60% இருந்துச்சுன்னா. Next, similarities above 60% ரொம்ப severe. So shall be asked to withdraw the manuscript, shall be denied to right to 2 successive annual increments கிடைக்காது, shall not be allowed to be a supervisor to any new master's PhD student or scholar for 3 years. இது எல்லாமே இந்த யூஜிசியோட அந்த ரெகுலேஷன்ஸ்ல இருந்தது தான் 2018ல. ஸோ இந்த மாதிரில பெனாலிட்டிஸ் இருக்கும். லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ நம்ம ரிசர்ச் பேப்பர் பண்ண உடனே டிடெக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் இப்ப நிறைய இருக்கு, அதுல நம்மளே செக் பண்ணிட்டு நம்ம பிளஜரிசம் கம்மி பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகேவா. சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. இதை சுத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இப்ப கேட்டுட்டே இருக்காங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற யாருன்னா யுஜிசி எழுதுறவங்க தெரிஞ்சா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.